வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது. வீடியோ காலில் மாணவியிடம் குற்றவாளியை காட்டி உறுதி செய்த காவல்துறை. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் போலீஸ் என கூறி பல மாணவிகளிடம் அத்துமீறல். காவல்துறை விசாரணையில் திடுக்கிடும் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தப்பியோட முயன்றபோது கை கால் எலும்பு முறிவு. 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறை வார்டில் சிகிச்சை. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுக இன்று போராட்டம். பாஜக சார்பிலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று ஆர்ப்பாட்டம். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் திமுகவைச் சேர்ந்தவர் அல்ல என அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் திட்டவட்டம். எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மையல்ல. உண்மை. ஆழி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கடற்கரைகளில் திரண்டு அஞ்சலி செலுத்தி வரும் குடும்பத்தினர். சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரையில் மீனவர்களுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஆளுநர் RN ரவி. சபரிமலையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட தங்க அங்கி மண்டல பூஜைக்கு பின் இன்று இரவு கோயில் நடை அடைக்கப்படும். மத்திய பிரதேசத்தில் இணைக்கப்படும் கென் பெத்வா ஆறுகள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. (2023-24) ஆண்டில் 2244 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்ற பாஜக. காங்கிரஸ் 289 கோடி ரூபாய் பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக உள்ள பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா என அமைச்சர் சிவசங்கர் சவால். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் நிறைவேற்றப்படுமா என GK மணி கேள்வி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.53 அடியை எட்டியது. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. கோவை தடாகம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்து கரும்புகளை தின்ற யானைகள். சைரன் ஒலி கேட்டதுடன் யானைகள் அங்கிருந்து ஓடிய CCTV காட்சி. திருச்சியிலிருந்து மலேசியா புறப்படவிருந்த ஏர் ஏசியா விமானத்தில் திடீர் கோளாறு. 20 மணி நேர தவிர்ப்புக்கு பின் விமான பயணத்தை தொடங்கிய பயணிகள். கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளான விமானம். முப்பத்தெட்டு பயணிகள் உயிரிழந்த நிலையில் 30க்கும் அதிகமானோர் காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனமான அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை கிண்டியில் அமைந்துள்ளது. இங்கு 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவி அதே கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலும் தனது ஆண் நண்பருடன் கடந்த திங்கட்கிழமை இரவு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள நெடுஞ்சாலை ஆய்வகம் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்.
அப்போது இரவு 8 மணி அளவில் அங்கு திடீரென வந்த நபர் ஒருவர் உங்களை வீடியோ எடுத்திருக்கிறேன் எனவும் இருவரையும் கல்லூரியை விட்டு வெளியேற்ற இந்த ஒரு ஆதாரம் போதும் எனவும் கூறி மிரட்டியுள்ளார். தன்னை போலீஸ் என அடையாளப்படுத்திய அந்த நபர் மப்டியில் ரோந்து வந்ததாக கூறி மாணவியின் ஆண் நண்பரை கண்மூடித்தனமாக அடித்து உதைத்துள்ளார். இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு, இல்லை என்றால் கைது செய்து அசிங்கப்படுத்தி விடுவேன் என மிரட்டியதால் அச்சமடைந்த ஆண் நண்பர் தப்பி ஓடியுள்ளார். இதனால் தனியாக சிக்கிக்கொண்ட மாணவியிடம் அந்த நபர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். தனக்கு உடல்நிலை சரியில்லை என அந்த மாணவி கெஞ்சிய போதும் கொடூர எண்ணமுள்ள அந்த நபர் இரக்கமின்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி பல்கலைக்கழகத்தின் பாலியல் அத்துமீறல் விசாரணை கமிட்டியிடமும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். இந்த விவகாரம் சற்று நேரத்தில் காட்டுத்தீயாய் பரவியதால் கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் காவலர்கள் விசாரணையில் இறங்கினர். குற்றச்செயலில் ஈடுபட்டது கல்லூரியில் பயிலும் மாணவரா, ஊழியரா, கல்லூரிக்கு வேலை நிமித்தமாக வந்து செல்பவரா அல்லது வெளிநபரா என பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்தனர். தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தன்று இரவு பணியில் இருந்த காவலாளிகள், பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளிகள், விடுதிகளுக்கு தண்ணீர் கேன், காய்கறி, மளிகை பொருட்களை சப்ளை செய்தவர்கள் என அடுத்தடுத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட சிசிடிவிக்களின் பதிவுகளை ஆய்வு செய்த போதுதான் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடிய நபரை தட்டி தூக்கினர். அவர்தான் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த நடைபாதை பிரியாணி கடை வியாபாரி ஞானசேகரன். வீடியோ கால் மூலமாகவும் உடையை வைத்தும் கைதான ஞானசேகரனை மாணவி அடையாளம் காட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அறிவியல் பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் ஞானசேகரனை கைது செய்துள்ளதாகவும் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதல், மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தல் என்ற குற்றத்திற்கான 5 சட்ட பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஞானசேகரனுக்கு உடந்தையாக வேறு யாரேனும் இருக்கிறார்களா எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கைது செய்யும் போது தப்பியோட முயன்று ஓடிய நிலையில் ஞானசேகரனுக்கு இடது கால் மற்றும் இடது கை எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. மாணவிக்கு பாலியல் கொடுமை அளித்த ஞானசேகரனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. கைது செய்வதற்காக சென்றபோது அவர் தப்பியோட முயற்சித்ததாகவும் அப்போது இடது கால் மற்றும் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டது. சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. ஞானசேகரன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள சிறை வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக நிர்வாகி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது தவறான தகவல் என அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார். அது தவறான தகவல். இது சார், அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல. எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம். அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மையல்ல.